ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். சுக்கிரன் 26/8/2024 18/9/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 23 நாள், ஒரு மாதம் இருப்பார். ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார். 23 நாட்கள் இருக்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன் சொல்ல போகிறேன். இந்த சுக்கிர பயிற்சி பலன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது. இந்த சுக்கிரன் தன்னுடைய நீச ராசியில பிரவேசிக்க போகிறார். கன்னி ராசியில சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார். கன்னி ராசியிலே சுக்கிரன் நீசம் அடைகிறார். நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார். அவள் எவ்வளோ பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர், எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கிரன் இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னி ராசியிலே நீசம் அடைகிறார். அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி பெண்கள் கவனமாக இருக்கணும். தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை இருக்கக்கூடாது, தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது. அனைவரும் கவனமாக பழகி வர வேண்டும். இந்த உள்ள காலகட்டங்களில் தன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும். அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய சுக்கிர பயிற்சியுடைய பொது பலனை இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எடுக்கிறார் வணிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மாதி மகாக்கலை வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். சுக்கிர பெயர்ச்சி சிம்மத்தில் இது நாள் வரைக்கும் இருந்தார். சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார். அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கிரனுக்கு பகை வீடு தான். சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமே ஆகாது, அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது. இப்பொழுது இன்னும் மோசம். புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசம் அடைகிறார். அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி. அது நீசம் அடைகிறார். அப்போ நீசம்பட்ட சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும், அதனுடைய பலாபலங்கள், அது இருக்கிற இடம், அது பார்வை பெறக்கூடிய இடங்கள், இதுதான் 12 ராசிகளுக்குண்டான பலனை சொல்ல போகுது. அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன். பொது பலன்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார், மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கடகராசியிலே புதன் இருக்கிறார், சிம்ம ராசியிலே சூரியன், கன்னிராசியிலே சுக்கிரனுடன் கேது ஏற்கனவே இருக்காரு, சுக்கிரனோட போய் இணைகிறார், சுக்கிரனோட கேது இணைகிறார். இது இல்லாமல் கும்பராசியிலே சனி பகவான், மீனராசியிலே ராகு பகவான், ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார். இந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பொதுவாக சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள், அபரிதமான விஷயங்கள், விபரீத ராஜயோகம் 1க்கு 2 இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். சுக்கிரனுடைய சந்திரன் இருந்தாலும் சுக்கிர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சந்திரன் இருப்பது ரொம்ப பெரிய விஷயம் தான். சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்கிறார். குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது சுக்கிர பயிற்சி தான் பண்ண சொல்ல போகிறோம். அதனால் சுக்கிரனை பற்றி எடுத்துக்கொள்வோம். சுக்கிரனாகப்பட்டவர் கேதுவுடன் இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார். அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர் கேது பகவான் தான். மற்ற 8 கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான பவர் உண்டு. அப்போ அந்த கேது என்ன பண்ண போகிறார், ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம். அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் இப்போ சொல்ல போகிறார். அந்த கேது சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறனால, கேதுவோட சுக்கிரன் இல்லை, சுக்கிரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார். அப்போது அந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், அருள்வாக்கு சொல்பவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியோர்கள், சாதுக்கள், இது மாதிரிலாம் சொல்லப்படுது. இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போகிறது. இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இல்லற துறவியாக இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை வரும். அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும். மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைய போது கேது கண்டிப்பாக கெடுப்பார். சுக்கிரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடனும் சவகாசம், அதன் மூலியமாக கெட்ட பலன்கள் கொடுப்பதும், பெயர் கெட்டு போவதும், அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்கள் கவனமாக இருக்கணும், பெண்களும் கவனமாக இருக்கணும். பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். மறைமுக தொடர்புலாம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது. அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த சுக்கிரன் தன்னுடைய கன்னிராசியிலிருந்து உச்ச வீட்டை பார்க்கிறார். மீனராசியில் தான் உச்சமடைகிறார். அந்த உச்ச வீட்டை பார்க்கிறார். அப்போ அங்கே யார் இருக்கா, ராகு பகவான் இருக்கிறார். போதுமா? அப்போது கேது கெடுப்பார், ராகு கொடுப்பார். எதை கொடுப்பார்? சுக்கிரனும் ராகும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ
அந்த லீலைகள், தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார், அபரீதமாக கொடுப்பார். அது நேர்முகமாக இருக்கலாம், பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது. ராகுவுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும். அப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் நல்ல விஷயமும் நான் சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது பெண்கள் மூலிமா நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், நல்ல ஒரு அன்பு கிடைக்காம இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது, நல்ல மனிதர் நல்ல தொடர்பு அப்படிக்கும் போது அவங்க உதவி பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதெல்லாமே இப்போ நடக்க போகுது. அப்போது ஒன்றுமில்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும்போது நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு. ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும். பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும், பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும், பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள், எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னுவாங்க, மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க, எங்களுக்கு உண்டான உதவி செய்யுங்க, இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காவல்துறை நாடுவாங்க, நீதிமன்றத்தை நாடுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில். பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். முதல்ல கெட்டு போயிடுவாங்க, இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க, கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து புகார் கொடுக்க வருவாங்க. அது மாதிரி வெளி உலகத்தை வந்து சொல்லுவாங்க. அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகிருக்காது இல்லையா? அதுதான் இந்த பலனை அதிகமாக சொல்லியிருக்கேன். இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நிறைய ஆசைகள் இருக்கலாம், பேராசைகளை வளர்த்து கொடுக்கக்கூடாது இந்த காலத்தில். ஏன்னா சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார்னா, நீசப்பட்ட சுக்கிரன் பேராசையை கொடுத்து பெரு நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார். கூட கேது வேறு இருக்கார், ராகு ஒரு பார்வை இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இல்லாமல் அண்டை அயலாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும், கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். சுக்கிரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும். அது வந்து பெண்கள் மூலிமா கூட அந்த இது விஷயம் நடக்கும். பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க. நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர், ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகி வந்தார் என்று கேள்விப்பட்டோம். அது மாதிரிலாம் கூட உண்மையாக நடக்க போகுது விஷயங்கள். இதெல்லாம் நடக்கும். பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும். பெண்களுக்கு உண்டான அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம். அதெல்லாம் உச்சியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன வழின்றா, இது வரும் பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம். எல்லாமே சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும், ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும். கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுக்கிர பயிற்சி இது வரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கிர பயிற்சியாக இருக்க போகுது. ஏனென்றால் சுக்கிரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி, இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானம் எல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன். இது பொது பலன்தான். இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை என்னிடம் அனுப்பி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு, அதை நான் இப்போ சொல்கிறேன். 9791052062. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம். கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது, நான் பிஸியாக இருப்பேன். ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும், முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும். கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு, இப்போது நான் 12 ராசிக்குள்ள பலன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறுன்னு சொல்லி, கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியில் தான் வந்து சுக்கிரன் அமர்ந்திருக்கார். உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது அந்த கன்னியில் சுக்கிரன் வந்து இணைஞ்சிருக்கும் போது தன்னுடைய சக்தியை இழந்துடுறார். சக்தியை இழந்திருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பெரும்பாலும் கன்னிராசியில் பிறந்த பெண்கள் கவனமாக இருக்கணும். தன்னுடைய தன்னிலை மறந்து தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும். ஒழுக்கமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும், சமயோசிதமாக இருக்கணும், இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அது ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதனால் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. உங்கள் ராசிக்கு கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். சுக்கிரனுடைய கேது சம்பந்தத்தினால இறை வழிபாடு நிறைய சொல்லப்பட்டிருக்கு.
மகான்கள் தரிசனம், ஞானிகள் தரிசனம், ஜீவ சமாதி தரிசனம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் அடிக்கடி போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். வியாழக்கிழமையில், பௌர்ணமியில், அமாவாசையில் இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். மலைப்பாதையில் கிரிவலம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே நல்ல விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இறை சிந்தனையோடு இருங்க, இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அது சுக்கிரன் நீசப்பட்டிருக்கனால தாயார் வழிபாடு, அம்மன் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சூட்சுமான பிரகாரம் ஒன்று சொல்லணும்னா மடிப்பீச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் செய்யணும். மடிப்பீச்சை ஏந்தி ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோவிலில் நின்று வரவங்க வீட்டெலாம் காசு வாங்கி அதை கடவுள்கிட்ட அந்த கோயிலில் செலுத்திட்டு நீங்கள் வரணும். அது வந்து தன்னிலை தாழ்ந்து நம்மளே ஏற்படுத்தக்கூடியது. அதுதான் மடிப்பீச்சைன்னு சொல்லப்படுது. அப்போது அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட வழிகள், கெட்ட வழி மூலமாக வரக்கூடிய விஷயங்கள், அவமானப்படுதல், கெட்ட பேர் வாங்குது எல்லாமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் எல்லா ராசிக்காரங்களுமே அந்த வேப்பஞ்சலை கொடுத்துணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த அவமானப்படுத்த வரக்கூடிய விஷயங்கள், கெட்ட வகையில் போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மடிப்பிச்சை எடுப்பதும் அந்த ஒரு வகையில் சேர்ந்தது தான். தன் நிலை தாழ்ந்து மடிப்பிச்சை எடுக்கிறோம். நம்ம நல்லா தான் இருப்போம், வசதியாக இருந்தாலும் பிச்சை எடுக்கிறோம். அப்போது அது நம்மளை மீறி நடக்கிற விஷயம் தானே. அப்போ நம்மளே நம்ம தாழ்த்திக்கிறோம். அப்போது கண்டிப்பாக அந்த கர்மா குறைந்து கெட்ட வழியில் பிரச்சனைகள் இருந்தாலும், கெட்ட சவசம் இருந்தாலும் விலகி போயிடும். உங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் விலகி போயிடும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இந்த மடிப்பீச்சை கண்டிப்பாக அந்த கன்னிராசிக்காரங்க எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்க்கறனால கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனைகள் வரும். அந்யோன்யமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அதேமாதிரி பங்குதாரர்களுக்கும் அந்த நிலைமை தான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோடைய இணக்கமாக இருங்க. அப்போ தான் எல்லாத்துலேயும் முன்னேற்றமாக இருக்க முடியும், நல்ல லாபங்களை பார்க்க முடியும். இல்லைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு நஷ்டங்கள் ஏற்பட்டு பல வழிகளில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அதனால் இப்படி சொல்லியிருக்கேன். பிரயாணங்கள் அடிக்கடி நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அது மூலிமா நல்ல வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். அது இல்லாமல் நீங்கள் செல்லக்கூடிய இடத்துல வந்து கரெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணி அங்கே போயிட்டு அது திருப்பி வர மாதிரி பண்ணிங்க. அப்போ வந்து கொஞ்சம் வரக்கூடிய நஷ்டங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ஒரு செயலை நோக்கி போனீங்கன்னா அதே செயலை முடிச்சுட்டு வரணும். அதுக்கு இந்த ஒரு செயலை ஒரு விஷயமாக போயிட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகக்கூடாது, மூக்க நுழைக்கக்கூடாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தவங்க குடும்பத்தில் விஷயமாக அடுத்தவங்க பிரச்சனையிலையோ தலையிடாமல் இருங்க. உங்கள் குடும்பம் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படி பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். கெடுபலன் குறைஞ்ச நற்பலன் தான் ஏற்பட போகுது. இந்த இறை சிந்தனையோடு இருந்துருவாங்க. பெண் தெய்வங்களை வழிபாட்டு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. பதிவிரதையான பெண் தெய்வங்கள், பதிவிரதன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்கள் தெய்வங்கள் இவங்களாம் வணங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நல்லது நடக்கும். பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது. துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிக்கிறது நல்லது. இது மாதிரி விஷயங்களில் வந்து அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் கடலில் ஒரு முறை சென்று ஸ்நானம் செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. கடலில் ஒரு முறை ஸ்நானம் செஞ்சுட்டு வரலாம். 3 முறை அந்த கடல் தண்ணீரை முதல்ல தலையில் தெளிச்சுட்டு அப்புறம் கால் நினச்சிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் கன்னி பெண்கள், சுமங்கலிங்கள் இவங்களுக்கு தானம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அவங்களுக்கு தேவை அறிந்து உதவி பண்ணுங்கள். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும். கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும். நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.